நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வடிந்த போதும் சந்திப்பு பேருந்து நிலையம் மட்டும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்கு மட்டும் தண்ணீர் இன்னும் வடியாததற்கான காரணம் என்ன? அதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று காலை வரைக்கும் அதிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்தது. அதிகபட்சமாக மாஞ்சோலை ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருந்தது. இன்று காலை 6 மணியோடு நிறைவடைந்த அந்த 24 மணி நேரத்தில் மழையினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவு குறைந்திருக்கிறது. அதிகபட்சமாக விக்ரமசிங்கபுரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது. ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவு இருந்த நிலையில் தற்போது கடலோர கிராமங்களிலும் மழை அப்படிங்கிறது பெய்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் குட்டம், திசையனொலை உள்ளிட்ட பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவு 5 சென்டிமீட்டருக்கு மேலாக அந்த மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் செல்லக்கூடிய தண்ணீரின் அளவு அப்படிங்கிறது சற்று குறைந்து 75,000 கனடிக்கு மேல் தற்போது செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தண்ணீர் இருந்த சாலைகளில், வீடுகளுக்குள்ள தண்ணீர் தேங்கியிருந்த பகுதிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி டவுன் பகுதிகளில், பள்ளிகள், அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில், சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருந்த தண்ணீர் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. சந்திப்பு பேருந்து நிலைய பகுதிகளில் மட்டும் 2 அடிக்கு மேலாக சாலையில் தேங்கியிருந்த தண்ணீர் சற்று குறைந்திருந்தாலும் கூட முழுமையாக வடியாத நிலையே காணப்படுகிறது. நகராட்சி நிர்வாகங்களுடைய துறை அமைச்சர், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு திருநெல்வேலிக்கு வந்திருந்து இந்த பணிகளை பார்வையிட்ட நிலையில் நேற்று மாலையிலிருந்து அந்த தண்ணீரை வெளியேற்ற அதீத கவனம் செலுத்தப்பட்டது. 2 ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான அந்த மாநகராட்சி ஊழியர்கள் பணியாற்றி தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் கூட மிகப்பெரிய மழையளவு இரவில் இல்லாத நிலையிலும் கூட தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்படாத நிலைதான் காணப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் காரணமாகவே இதுபோன்ற நிலை நீடிப்பதாக தெரிய வருகிறது. தற்போது இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிறோம். அங்கே பெரிய வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் குளிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். காவலர்கள் போதுமான பாதுகாப்பு நேற்று இரவு வரை இருந்த நிலையில் தற்போது பாதுகாப்புக்காக காவலர்கள் யாரும் இல்லாத நிலையில் அதை பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் குளிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாபநாசம் அணையினுடைய பிரதான அணையாக பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள் இருக்கிறது. பாபநாசம் அணையை பொறுத்த வரைக்கும் 21,500 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் அடுத்த சில தினங்களில் குறிப்பிடத்தக்க அளவில், அதாவது முழு கொள்ளளவை கூட அணை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மணிமுத்தாறு அணையிலும் குறிப்பிடத்தக்க அளவில் 4 அடி தண்ணீர் உயர்ந்திருக்கிறது. பாபநாசம் அணையை பொறுத்தவரை 7 அடி உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு இருப்பதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றிலும் அந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நீடிக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.